أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع إليك حتى إذا خرجوا من عندك قالوا للذين أوتوا العلم ماذا قال آنفا أولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا أهواءهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் வசனம் 16 முதல் 17, 18, 19 ஆகிய 4 வசனங்களை நாம் தர்ஜுமாவை பார்த்தோம். நான் ஆரம்பிக்கும் போதே நேற்றைய தினம் சொன்னேன், இந்த 4 வசனத்திலும் அல்லாஹு தாலா 4 முக்கியமான செய்திகளை சொல்கின்றான். ஒவ்வொரு வசனத்திலும் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கின்றான். அதே நேரத்தில் இந்த 4 வசனங்களும் ஒன்றோடு ஒன்று கனெக்டிவிட்டி. முதல் வசனத்தை நீங்கள் 4வது வசனத்தோடு சேர்த்து பார்க்கலாம். முதல் வசனத்தை நீங்கள் 2வது 3வது வசனத்தோடு சேர்த்து பார்க்கலாம். எப்படி சேர்த்து கோர்த்து பார்த்தாலும் அல்லாஹு தாலா மிக தெளிவான செய்தி சொல்வதை, ஒரு மனிதருக்கு எது தேவையோ இந்த உலகத்தில் அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா பேசியிருப்பதை ஆழமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதில் முதலாவது வசனம், அதாவது 16வது வசனம், அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம், நபியே உங்கள் சபையில் இவர்களும் வருகிறார்கள் அவர்களும் வருகிறார்கள், அதாவது இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள், உங்களிடத்தில் நடிக்கக்கூடிய முனாஃபிகீன்கள், இப்படிப்பட்டவர்களும் வருகிறார்கள். வந்து உங்களுடைய பேச்சையும் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு வெளியே சென்று சஹாபாக்களில் யாருக்கு கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் சென்று மாதா கால ஆனிஃபா, இவர் என்ன சொன்னார், இவ்வளோ நேரம் பேசினாரே, என்ன பேசினார், என்ன பயானது, என்ன குர்ஆன் ஆயத்தது என்று அந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். இதை நாம் உன்னிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய விஷயம் சபைக்கு வந்ததே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நல்ல விஷயத்தை சொல்லுவார்கள், அதை நாம் செவிமடுத்து செயல்படலாம் என்ற நோக்கமே அல்ல. மாற்றமாக நாம் செல்லலாம், அவர் ஏதாவது சொல்லுவார், அதில் எதை குறை கண்டுபிடிக்கலாம், அதில் எதை அவர் தவறாக சொல்லுவார் என்று பார்ப்பதற்காக வந்தவர்கள், அல்லது வேறேதோ ஒரு உலக ஆதாயத்திற்காக வந்தவர்கள், அல்லது தங்களையும் மக்கள் முஸ்லிம்கள் என நினைக்க வேண்டும் என்ற வேடமணிந்து முனாஃபிகீன்களாக வந்தவர்கள். இப்படி ஏதோ ஒரு நோக்கம். ஆனால் இவர்களுடைய நோக்கம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை சொல்கிறார்களோ அதை செவிமடுத்து அதை உள்ளத்துக்குள் இறக்கி அதன்படி நாம் செயல்படலாம் என்ற நோக்கம் மட்டுமல்ல. இப்போ அல்லாஹு தாலா முஸ்லிம்களை அந்த நோக்கத்தில் தான் வாழ வேண்டும் என்று சொல்கின்றான். நான் எதை சொன்னேனோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் எதன்படி உங்களை வழி நடத்துகின்றேனோ அதை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுங்கள். இதுதான் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆனால் இதற்கு மாற்றமாக ஒரு மனிதர் எப்போது செல்கிறாரோ அதன் அடிப்படையில் அவர் தவறிவிடுகின்றார், வழிமாறுதலில் செல்கின்றார் என்ற அடிப்படையை நம்மால் இந்த இடத்திலிருந்து மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கல்வியை தேடுவது குறையல்ல, கல்வியை தேடலாம், ஆராய்ச்சி செய்யலாம், ரிசர்ச் செய்யலாம். குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஆராய சொல்கின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அஃபலா தஅகிலூன், நீங்கள் உள்ளே இறங்குங்கள், ததப்புர் செய்யுங்கள் குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை தஃஹீம் செய்யுங்கள், விளங்க முற்படுங்கள், ஆழத்திற்கு மேல் ஆழம், ஆழத்திற்கு மேல் ஆழம் செல்லுங்கள். ஆனால் நோக்கம் உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான். நோக்கம் இன்னும் அதிகமாக அறிந்து இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக இறைச்சத்தோடு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர, இதில் ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், இதில் ஏதாவது குறை இருக்கும், அல்லது தன்னுடைய அறிவு குர்ஆனை மெஞ்சிவிட்டது, நஊது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், இப்படிப்பட்ட நோக்கத்தோடு அணுகக்கூடியவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான். இப்படி பலர் அணுகினார்கள், பல நபர்கள் இப்படி அணுகினார்கள். எல்லோரும் முஸ்லிம்கள் அல்ல, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் தான் அணுகினார்கள். இலக்கணம் தெரிந்து இலக்கியம் புரிந்து குர்ஆனில் அல்லாஹ் இப்படி தவறாக சொல்லியிருக்கின்றான், இப்படி சொல்லியிருக்கின்றான், இதை இப்படி சொல்லி இருக்கக்கூடாது என்றெல்லாம் பலரும் மூழ்கினார்கள் குர்ஆனில். தங்களுடைய கல்வியாற்றல் மிகப்பெரியது என நினைத்து கொண்டார்கள். சேம் டு சேம் இப்லீஸை போன்று
ஆனால் அத்தனை நபர்களும் அழிந்துதான் போனார்களே தவிர குர்ஆன் நிலைத்து நிற்கிறது, குர்ஆன் எப்போதும் நிற்கும். எனவே கல்வி அறிவில் மூழ்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அறிவாற்றல் பெரியது. நாம் அவனுடைய அறிவிலிருந்து நாம் அறிவை தேடுகின்றோம். அதை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் முன்னோக்குவோம், இன்னும் ஆழமாக செல்வோம் என்ற அடிப்படையில் எவ்வளவு ஆராய்ச்சி செய்வதும் தவறல்ல. மாற்றமான சிந்தனை கொண்டு செல்வதுதான் மிகவும் தவறானது. எனவே அல்லாஹு ஆலம் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு புரிய வைப்பது, நோக்கத்தை கொண்டு ஒருவருடைய கல்வி தேடலில் மாற்றம் ஏற்படலாம். நோக்கம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். குதர்க்கமான விஷயத்தில் அல்லாஹ்வை மறுப்பதற்காகவோ, குர்ஆனில் தவறை கண்டுபிடிப்பதற்காகவோ, அல்லது தன்னுடைய கல்வியாற்றல் பெரியது என்ற பெருமையின் காரணமாகவோ ஒருவர் செல்வதினால் அவர் மாட்டிக்கொள்வார். இப்படிப்பட்ட நிலையில் எவர் செல்வாரோ இப்போ பின்புதான் அல்லாஹ் சொல்கின்றான், உலாஇகல்லதீன தபஅல்லாஹு அலா குலூபிஹிம், இவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா முத்திரை பதித்து விட்டான். இவர்களுடைய உள்ளங்கள் இவ்வளவுதான், நல்ல விஷயத்தை சிந்திக்கவே சிந்திக்காது. கெட்ட விஷயத்தின் மீது இவர்களுக்கு முத்திரை பதிக்கப்பட்டு விட்டது. இனி இவர்களுடைய தாட் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இவங்க இந்த தாட்டை தான் தேடுறாங்க, இதை தேடிக்கொண்டுதான் அவர்கள் செல்கிறார்கள். நல்ல சிந்தனையின் பக்கம் அவர்கள் இல்லை. வத்தபஉ அஹ்வாஅஹும், இவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுபவர்கள். தங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ, அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதெல்லாம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் பட்சம். இப்போ ஃபர்ஸ்ட் தன்னுடைய மனசு என்ன சொல்லுது, இதை இப்படிதான் எடுத்துக்கணும் என்று பின்பற்றக்கூடியவர்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலா மிக ஆழமான 16வது வசனத்தில், கல்வியை தேடுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், அதை ஆராய முற்படுங்கள், மூழ்குங்கள், ரிசர்ச் செய்யுங்கள், ஸ்காலர் ஆகுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் அது அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் சரணடைவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்கள் விலகுவதற்காக இருக்கக்கூடாது. உங்களுடைய பெருமைக்காக இருக்கக்கூடாது, சரணடைவதற்காக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம். இதை 4வது வசனத்தோடு நீங்க கனெக்டிவிட்டி செய்யும் போது இன்னும் தெளிவா புரியும். இப்போ 17வது வசனத்தை 17வது வசனத்தை பாருங்கள். எந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா 16இல் சொன்னானோ அதற்கு நேர் மாற்றமானதை சொல்கின்றான். வல்லதீன ஹததவ் ஸாதஹும் ஹுதா, எவர்கள் நேர்வழியின் பக்கம் வருவார்களோ, நேர்வழியை எடுத்துக்கொண்டார்களோ, நேர்வழியை தேடுவார்களோ, ஸாதஹும் ஹுதா, நேர்வழியை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக்கி கொண்டே இருக்கின்றான். இப்போ நேர்வழிக்கென்று நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்தை நாங்கள் நேர்வழி அடைஞ்சிட்டோன்னு யாருமே சொல்ல முடியாது. இப்போ எப்படி சொல்லலாம், யா அல்லாஹ் நேர்வழியை எனக்கு நீ காண்பி, அவருடைய மௌத் என்னைக்கோ அன்னைக்கும் அவர் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் தான் கேட்டாகணும். நான் நேர்வழி அடைஞ்சிட்டேன் யாரும் சொல்ல முடியாது, நபிமார்களும் சொல்ல முடியாது. நபிமார்களும் இதை தான் கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடு, எங்களை நீ நேரான பாதையில் நிறுத்தி வை, நாங்கள் நேர்வழி அடைஞ்சதற்கு பின்னாடி எங்களுடைய உள்ளத்தை வழிபெறல செய்து விடாதே. நபிமார்களுடைய துஆவும் இதுதான். நபிமார்களும் அல்லாஹ் கிட்ட இணங்கி பிணங்கி எங்களை நேர்வழியாக்கு, எங்களை சொர்க்கத்தை கொடு, உன்னுடைய ரஹ்மத்துல வை என்றுதான் அல்லாஹ்விடத்தில் பணிய வேண்டுமே தவிர நாங்க சொர்க்கவாசி ஆயிட்டோம், நாங்க அவ்வளவுதான், அப்படி அல்ல. அப்படி உலகத்தில் யாருமே கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தை. இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், வல்லதீன ஹததவ் ஸாதஹும் ஹுதா, நேர்வழியை தேடுபவர்கள், நேர்வழிக்கு வருபவர்கள், அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்துகின்றோம். வஆதாஹும் தக்வாஹும், அவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு இறையச்சத்தை நாம் ஊட்டுகின்றோம். இப்போ இதற்கு அளவுகோல் இல்லை, இது அதிகமாகி கொண்டே இருக்கும். ஒருவர் இன்று தக்வாவோடு வந்தார், அல்லாஹ் நாளை இன்னும் அதிகமாக்குவான். அவர் அல்லாஹ்வினிடத்தில் இன்னும் நெருங்குவார். நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக்குவான், அதற்கு மறுநாள் இன்னும் அதிகமாக்குவான். அவருடைய மௌத்து வரும் வரைக்கும் தக்வா ஏறிக்கொண்டே செல்லும். அதற்குரிய அளவுகோல் என்பது எதுவும் இல்லை. அவருடைய இறையச்சம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லும். சராசரியாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தக்வா நிறைந்த மனிதனிடத்தில் அது மாற்றமாக காணப்படும். உதாரணத்திற்கு சஹாபாக்களில் பலர் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக உணவை பெற்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக உணவை பெற்றார்கள். இப்போ யாருடைய தக்வா எந்த அளவிற்கு செல்லுமோ அல்லாஹு தாலாவினுடைய உதவியை நேரடியாகவே அவர் காண்பார். அது அவருக்கும் அல்லாஹுக்கும் சம்பந்தப்பட்டது. இப்போ தக்வாவினுடைய அளவுகோல் எங்கும் இல்லை. தக்வா ஏறிக்கொண்டே செல்லும், அல்லாஹு தாலா ஏற்றிக்கொண்டே செல்வான். எந்த அளவிற்கு அல்லாஹை நாடி 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 நெருங்கி செல்கிறாரோ அந்த அளவிற்கு அல்லாஹும் அவரிடத்தில் நாடி 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 நெருங்கி வருவான். இது அவருக்கும் அல்லாஹுக்குமானது. இதில் அளவுகோல் இல்லை, இது சென்று கொண்டே இருக்கும் என்பதை 17வது வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இது 2வது மிக முக்கியமான விஷயம்.
பின்பு மூன்றாவது அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான் மீண்டும் இந்த இறை மறுப்பாளர்களை பார்த்து, ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா, திடீரென்று அவர்களிடத்தில் மறுமை நாள் வந்து விடுவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா, திட்டவட்டமாக ஏற்கனவே மறுமை நாளினுடைய அடையாளங்கள் வந்து விட்டது. ஃபஅன்னா லஹும் இதா ஜாஅத்ஹும் ذிக்ராஹும், இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மறுமை நாள் அந்த நேரத்தில் வந்துவிட்டால் அந்த நாளில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உபதேசமும் பலன் அளிக்காது என்று அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இந்த வசனத்தை சமர்ப்பிக்கின்றான். இதை கண்டு நாம் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். எப்போது மறுமை நாள் வரும் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா மறுமை நாளை கொண்டு வந்ததற்கு பின்னால் குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸ்களும் நமக்கு நினைவிற்கு வரலாம், ஆனால் பலனளிக்காது என்று அல்லாஹ்வை திட்டவட்டமாக சொல்லிட்டான். அல்லாஹ் இப்போ ரிசல்ட்டை சொல்றான், பலன் அளிக்காது. மறுமை நாளில் நின்று கொண்டு கை செய்தப்படுவதின் மூலம், மறுமை நாளில் நின்று கொண்டு அவகாசத்தை கேட்பதின் மூலம், மறுமை நாளில் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்பதின் மூலம் எந்த பயனும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். இப்போ மறுமை நாள் வரைக்கும் தான் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவகாசம். அந்த அவகாசத்திற்குள்ளாக ஒவ்வொரு மனிதர்களுடைய மௌத்துக்கு முன்னதாக உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதை மிக அழகான உபதேசமாகவும் எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நமக்கு பதிவு செய்கின்றான். இது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம். பின்பு நான்காவது 19வது வசனத்தில் ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கல்வி அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் கல்வியை தேடுங்கள். எது கல்வி? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், முதல் கல்வியும் இதுதான், கடைசி கல்வியும் இதுதான். கல்வியினுடைய உச்சகட்டம் இதுதான், கல்வியினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷனே இதுதான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இல்மினுடைய ஆழம், இதுதான் கல்வியினுடைய தேடல். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதின் பக்கம் நீங்கள் முனைவதற்காக எதை கற்றாலும் அதன் பேர் கல்வி. உங்களுடைய கல்வி அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்புகின்றது, ஒரு தொழுகையை உங்களுக்கு மறக்கடிக்க செய்கின்றது, குர்ஆன் ஓதுவதை விட்டு உங்களை தூரமாக்குகின்றது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்து விட்டது என்றால் அதன் பேர் கல்வி அல்ல. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் இறைவன், அவன் முன்னால் நாம் சரணடைய வேண்டும், நாளை மறுமை நாளில் அவன் சன்னிதானத்தில் நிற்க வேண்டும், அவனால் கேள்வி கணக்கிற்கு நாம் உட்படுத்தப்படுவோம் என்று உங்களை நினைக்க செய்து அவனுக்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய இந்த ஆயுட்காலத்தையும் சரணாகதி அடைய செய்தால் அது கல்வி. அதுதான் அல்லாஹ் தஆலா இங்க சுருக்கமா கால் வரியில சொல்லி முடிக்கிறான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் கல்வி அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னஹு, நிச்சயமாக, வணக்கத்திற்குரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பின்பு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், இந்த கல்வியினுடைய அழகு, நீங்கள் எடுத்துக்கொண்ட கல்வியினுடைய ஆழம், நீங்கள் எடுத்துக்கொண்ட கல்வியினுடைய பண்பட்ட தன்மை, அந்த கல்வியினுடைய பக்குவம், இந்த கல்வியினுடைய பகுத்தறிவு, கல்வியினுடைய உச்சம் என்று எதையெல்லாம் நீங்கள் நினைப்பீர்களோ அது எது தெரியுமா? வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பை தேடி சரணடைவது. இவ்வளவு. இப்ப மேலும் அந்த 16வது வசனத்தோடு நீங்கள் நினைச்சு பாருங்க. அந்த மக்கள் கல்வியை தேடி ரிசர்ச் செய்து ஒருவர் சொன்னதை இன்னொரு இடத்தில் கேட்டு வேறு திசையில் செல்பவர்கள். இப்ப நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இங்க சொல்லி கொடுக்கிறான், அது அல்ல, அல்லாஹ்விடத்தில் சரணடைவதற்காகத்தான் கல்வி, வேறு ஒன்றும் இல்லை. கல்வி என்பது அல்லாஹை நீங்கள் அறிந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை தேடுவதற்காகத்தான் கல்வி. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள். இப்போ யாருக்கு இது அல்லாஹ் தஆலா சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க, உலகத்திலேயே இரையச்சம் நிறைந்த முதல் மனிதர் நான் தான், மாற்று கருத்தே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களும் தாபிஈன்களும் பிற்காலத்தில் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி அமல் செய்தார்கள், இந்த விஷயத்தில் எப்படி அமல் செய்தார்கள் என்று கேட்கும் போதெல்லாம் சொன்னார்கள், எப்படி நீங்கள் நான் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்தார்களோ அது போன்று உங்களால் செய்துவிட முடியாது. அது எந்த அமலாக இருக்கட்டும், சிறிய அமலாக இருக்கட்டும், பெரிய அமலாக இருக்கட்டும், நபி அவர்களை பீட் பண்ற அளவுக்கு யாராலும் அமல் செய்ய முடியாது. இது சஹாபாக்களாலேயே முடியாது என்றால் தாபிஈன்களால் நிச்சயமாக முடியாது.
தாபிஈன்களால் முடியாது என்றால் அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்மால் நபி அவர்களை மீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த எட்டவே முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் நமக்கு சான்று பகிர்ந்து விட்டார்கள். இப்போ அந்த நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், 23 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த செயல்கள் எல்லாமுமே சரியாகவே இருக்கட்டும், எதுவுமே தவறில்லாமலே இருக்கட்டும், என்றாலும் நீங்கள் செய்த செயல்களில் குறைபாடுகள் இருக்கலாம், அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். நீங்கள் செய்த செயல்பாடுகளில் குறை இல்லாமல் இருக்கலாம், அதையும் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய பண்பு எதுவாக இருக்க வேண்டுமானால் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அதை சொல்லியே சொல்றான், லிதம்பிக், உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். இதை கொண்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான், இந்த உலகத்தில் குறையற்றவர்கள் யாரும் கிடையாது, குறை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. யாருடைய பாவத்தை பார்த்தும் யாரும் மெய்சிலிர்த்து போக வேண்டாம். ஐயோ அப்படியா இப்படியா, எல்லோரும் குறை உள்ளவர்கள், எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் பலவீனமானவர்கள். ஒரு விஷயத்தை மட்டும் நாம் புரிய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று செய்த தவறுக்காக பாவங்களுக்காக உருகுதல் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், உங்களுடைய பாவங்களுக்காக நபியை நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். மேலும் உங்களுடைய துஆவில் சுயநலம் இருக்கக்கூடாது, பொதுநலம் இருக்க வேண்டும். வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், முஃமினான பெண்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான், ரப்பனா ஃபிர் லனா லில்லதீன சபகூனா, எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று பின்னோர்கள் துஆ செய்வார்கள். இது அல்லாஹு தஆலா பேசுறான். இப்போ இப்படித்தான் நம்முடைய துஆ இருக்க வேண்டும், எல்லோருக்குமானதாக, கடந்து விட்டவர்களுக்காக, சென்று விட்ட நல்லவர்களுக்காகவும் நம்முடைய துஆ இருக்க வேண்டும். வலில் முஃமினீன வல் முஃமினாத், மேலும் கடைசியாக வல்லாஹு யஅலமு முதகல்லபக்கும் வ மஸ்வாக்கும், உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய தங்கும் இடத்தையும் இருப்பிடத்தையும் அல்லாஹு தஆலா நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த 19வது வசனத்தில் சொல்லி முடிக்கின்றான். மேலும் இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.